பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரா போகலாம். சங்கீதம் 46 அதிகாரத்தின் 1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை பார்த்தோம்ல, ஆண்டவர் தான் நமக்கு துணை, மனுஷங்களுடைய உதவி விருத என்று வாசித்தோம்ல. அதை கேச்சார் போலயே ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர்தான் நமக்கு அடைக்கலம், அவர்தான் நமக்கு பலன், அவர்தான் நம்மளுடைய ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை. அவரை போல ஒரு பெஸ்ட் மேட்ச் நம்மளுடைய லைஃப்ல யாருமே பார்க்க முடியாது. எல்லாருமே நிறைய பேர் சொல்லுவாங்க மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நான் உண்மையிலேயே சொல்றேன், என்ன மேட் ஃபார் ஈச் அதரோ என்னவோ தெரியல. இவங்க காலங்கள் இருக்கிற வரைக்கும் அது மேட் ஃபார் ஈச் அதர். இவங்க காலங்கள் முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்து என்ன ஆகுன்றது யாருக்குமே தெரியாது. ஆனா நமக்கு உண்மையான ஆத்ம துணை யாருன்னா, நம்மை உருவாக்கின ஆண்டவர் தான். இன்னைக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது என் இருதயத்துல இருந்து நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, உண்மையில ஆண்டவர் இந்த உலக பிரகாரமான துணை என்னதான் இருந்தாலும் உண்மையான துணை, அதாவது 24/7 நம்மை புரிந்து கொள்கிற ஒரு துணைனா அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இன்னொன்னு, நம்ம சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோன்றது கூட, நம்ம பெஸ்ட் 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 நினைக்கிறோம் தெரியுமா, அவங்களால கூட புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா கர்த்தரால நம்மள புரிஞ்சுக்க முடியும். நம்ம சோர்ந்து உட்காந்தாலே, ஏன்பா சோர்ந்து உட்காந்துருக்க, என்ன பிரச்சனைப்பா அப்படின்னு நம்ம கிட்ட ஓடி வந்து அவர் கேட்கிற தேவனா இருக்கிறார், நம்ம விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். அவரை போல ஒரு நல்ல தேவனை நம்ம பார்க்கறதே கஷ்டம். அது மட்டும் இல்ல, நீங்க அவருடைய வார்த்தை நீங்க பாருங்க, அவர் நமக்கு அடைக்கலம் மட்டுமல்ல, நமக்கு பலனாய் அவர் இருக்கிறாரா. எப்படி பலவீனமான சூழ்நிலைகள்ல வரும்போது, நம்ம உண்மையிலே சொல்றேன், நமக்கு கொடுத்திருக்கிற கணவனா இருக்கட்டும், நமக்கு கொடுத்திருக்கிற மனைவியா இருக்கட்டும், நமக்கு எல்லா உதவிகளும் செய்வாங்க. ஆனா நமக்குள்ள ஏதாவது ஒரு பலவீனம் வரும்போது அவங்களால வெளிப்புறமா தான் ஹெல்ப் பண்ண முடியுமே தவிர, உட்புறமான ஒரு பலனுக்கு அவங்களால உதவி செய்ய முடியாது. கர்த்தரால மட்டும்தான் முடியும். ஆவிக்குரிய பலவீனம் இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவான்களாய் மாற்றுகிறது பரிசுத்த ஆவியானவரால தான். இந்த உலக பிரகாரமான பலவீனங்கள் வந்தாலும் நம்ம சொல்லலாம், வெளிப்புறமான வேலைகளை நம்மளுக்கு செய்கிற துணைகளாய் இருக்கலாம். ஆனா நம்மளுடைய சரீரத்துல இருக்க பலவீனங்கள் நீங்கணும்னா அது கர்த்தரால மட்டும்தான் முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான்ப்பா உனக்கு அடைக்கணும், நான் என்னி 24/7 உனக்காக நான் காத்திருப்பேன். அது அது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உனக்கு பலன். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா. நமக்கு ஆபத்து வரும்போது ரொம்ப க்ளோஸா நினைப்போம் தெரியுமா, அவங்க கூட இப்ப போயிட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. கூடவே நின்று இருப்பாங்க, எப்போ போயிருப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. நடு இருட்டுல நடு காட்டுல நம்மளை விட்ட மாதிரி அநேக முறை நம்ம விழிகள் பிதுங்கி கொண்டு நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனா ஒன்னு சொல்றேங்க, இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்க அம்மா, அப்பா, அக்கா, அண்ணா, தம்பி, தங்கச்சி, உங்களை எல்லாரையும் பார்த்து நான் சொல்றேன், உங்களை யாருமே என்ன புரிஞ்சுக்கலையே, யாருமே என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கலையே, என்ன மட்டும் இந்த பிரச்சனைகள் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆபத்து காலத்துல அவர் தான் அனுகூலமான துணை. அந்த துணையை நீங்க கரத்தை பிடிச்சுக்கோங்க, அந்த துணையை நீங்க பிடிச்சுக்கோங்க. நான் உண்மையிலேயே சொல்றேங்க, அந்த துணை நம்ம கூட இருக்கும்போது இருள் கூட நம்மளை கவ்வி கொள்றதுக்கு அது பயப்படும். ஏன்னா வெளிச்சமாகிய கிறிஸ்து, நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து நம்ம கூட இருக்கும்போது அங்க இருளுக்கு இடமே இல்லை, அங்கலாய்ப்புக்கு இடமே இல்லை, தனிமைக்கு இடமே இல்லை. ஹி இஸ் ஆம்னிபோட்டன்ட் காட். அவர், நான் உண்மையிலே சொல்றேங்க, உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாவுமா கர்த்தரை வைத்துக் கொள்ளும்போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளிடத்த முகத்துக்கு முகமாய் சொல்றாரு, என் பிரியமே, என் ரூபவதியே, என் மனவாட்டியே, என் செல்லமே, என் பிள்ளைகளை, நான் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றது காரியம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நானும் உங்களுக்கு அடைக்கலம், நான் உங்களுக்கு பலன், நான் உங்களுக்கு ஆபத்து காலத்துல உங்களுக்கு ஏற்ற துணையா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்றதுக்கு யாராலுங்க கூடும்? நம்ம தேவனால மட்டும்தான் கூடும். அந்த தேவனை நம்ம பிடிச்சுக்கலாமா? ஆண்டவரே, நீங்க இருந்தா எனக்கு போதும்பா, நீங்க இருந்தா என்னால இந்த காரியங்களை கிராஸ் பண்ண முடியும் ஆண்டவரே, நீங்க இருந்த ஆண்டவரே, அப்பா, இந்த யோர்தான் நதியோ செங்கடலோ ஆண்டவரே, எது எனக்கு எதிராய் புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதை ரெண்டா பிரிக்கிறதுக்கு முடியுமே ஆண்டவரே, உங்க துணை எனக்கு வேணாம்ப்பா, எங்களை விட்டு மட்டும்
மட்டும் நீங்க போயிடாதீங்க. இந்த மாதம் கர்த்தரோடு கை கோர்க்கிற மாதம். அவரோடு நம்ம இணைந்து கொள்வோம். ஆண்டவரே நீங்க தான் துணை, நீங்க தான் துணை. நீங்க என் கூட இருந்தா எனக்கு பலன் கிடைக்கும். நீங்க என் கூட இருந்தா எனக்கு அடைக்கலம் கிடைக்கும். நீங்க என் கூட இருந்தீங்கன்னா ஆண்டவரே எனக்கு துணை கிடைக்கும் ஆண்டவரே. அப்பா நீங்க என் கூட இருந்தீங்கன்னா ஆண்டவரே என்னால எல்லாவற்றையும் சாதிக்க முடியும்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா எத்தனோ பேருக்கு ஆக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திரே, உமக்கு நன்றி. அப்பா நீர் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கீங்களே, உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணையா இருக்கீங்களே, உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு பலனா இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. எங்க மேல நீங்க பாசத்தை வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்துல அழிந்து போகிற காரியங்களை பார்த்து இதுதான் எங்களுக்கு துணை, இதுதான் எங்களுக்கு ஸ்ட்ரென்த்ன்னு நினைச்சிருக்கோம் ஆண்டவரே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எதையுமே ஆண்டவரே எங்களால ஆண்டவரே நிரந்தரமாய் வைத்துக் கொள்ள கூட எங்களால முடியாது ஆண்டவரே. ஆனா இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவரே உங்க அன்புக்கு முன்பாக இதெல்லாம் கால் தூசி ஆண்டவரே. அப்பா உங்களுடைய அன்பிற்காய் நன்றி. எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற தேவன் இது இருக்கிறதே உமக்கு நன்றி அப்பா. அப்பா இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் பலனாய் துணையாய் ஆண்டவரே நீர் இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த மாதம் ஆண்டவரே நாங்கள் ஜெயிக்கிற மாதம், உமக்கு நன்றி சொல்லுகிற மாதமாய் இந்த மாதத்தை நீர் முடித்து கொடுக்க போறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் இந்த மாதம் முழுவதும் நீர் எங்க கரத்தை பிடிச்சி நடத்த போறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. மனுஷீக ஆவிகள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் தாமே ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய திருவுள்ள திட்டத்தை எங்களுடைய இருதயத்துல வைத்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆண்டவரே எங்கள் மேலே அசைவாட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இணைந்து நடக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவை ஆண்டவரே. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.